guys, எல்லாருக்கும் குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இட்லி சாம்பார் எப்படி செய்யுதுன்ட்டு. காயெல்லாம் போடாமல் பருப்பு வந்து 2 கிளாஸ் எடுத்துருக்கு. அப்புறமா மூங்கால் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அதில் லைட்டாக மஞ்சள் தூள், எண்ணெய், பெருங்காயம், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு விசிலுக்கு வச்சிடலாம். விசில் வந்து 4-5 விசில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் பருப்பு வெந்துடும். இப்போ குக்கர் ஆறிடுச்சு. நம்ம எல்லாம் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். மேஷ் பண்ண பிறகு தாளிக்கிறதுக்கு ரவுண்டு எண்ணெய் ஊற்றல கடு நல்லா பொரிச்சு வந்த பிறகு சோம்பு ரவுண்டு போட்டுக்கலாம். சோம்பு வந்து கொஞ்சம் ஸ்மெல்லுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் காஞ்சி மிளகாய், கருவேப்பிலை போட்டு கொத்தமல்லி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ண பிறகு நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்த பருப்பு வந்து இது எடுத்து அதில் போட்டுட்டு பிறகு ஒரு கொதி வட்டும். நல்லா கொதி வந்த பிறகு நம்மளோட இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் guys. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.